பாஸ் எபிசோடில் ஜூலி சொல்லுது, நான் என்னுடைய உறவுகளை காப்பாற்றிக்கிறது தான் பொய் சொன்னேன், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு காயத்ரிகிட்ட சொல்லுது. இது எவ்வளோ பெரிய கொடுமை! நேற்று எனக்கு அந்த 5 செகண்டை திரும்பி போடுங்க, நான் குற்றவாளி இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி என்ன சொல்கிற? உறவுகளுக்காக நான் பொய் சொன்னேன், அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற. நீ என்ன பேசுகிறேன்னு தெரில. பச்சவந்தியோட ஒவ்வொரு டைம், சில மணி நேரங்களுக்கு ஒரு டைம் தான் என்னுடைய நிறத்தை மாற்றும். நீ ஒவ்வொரு நொடிக்கும் நீ உன்னுடைய நிறத்தை மாற்றுற. உன்னை எந்த கேரக்டரில் சேர்க்குறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. காயத்ரி சொல்லுது, நான் வெளியே கோபக்காரியோடு வெளியே போனால் எனக்கு தப்பு இல்லை, இழிச்ச வாயின்னு போகிறது தான் ரொம்ப தப்பு. உன்னை யாரையுமே கோபக்காரி லிஸ்ட்டில் யாருமே சேர்க்கலை. ஏன்னா கோபக்காரங்களுக்கு கொஞ்சம் குணம் இருக்கும், உனக்கு எதுவுமே இல்லை. அதனால் உனக்கு கோபக்காரி லிஸ்ட்டில் நாங்கள் சேர்க்க விரும்பலை. நீ வெளியே வந்து பாரு, உன்னை என்னென்ன மாதிரி பேசியிருக்காங்கன்னு அப்போ தான் உனக்கு புரியும். ஓவியா சொல்லுது, நீ கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை, கொஞ்சம் கூட உனக்கு மனச்சாட்சி உறுத்தலையான்னு சொல்லுது. ஜூலி அது பாடுது, வேலாயுத படத்தில் சில்லாக்கு சில்லாக்குன்னு பாட்டு பாடுது. இப்போ எவ்வளோ பெரிய திமிரு இதுக்கெலாம்! கடைசி வரைக்கும் நீ திருந்த போகிறதில்ல. வெளியே வந்து கொஞ்சம் மதிப்பு இருக்குன்னு நான் நினச்சேன். உனக்கு எந்த விதமான மதிப்பும் கிடைக்காது. நீ ஆக்ட்ரஸாவோ விஜயாவோ இல்லை நீ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போனாலும் உனக்கு சேர்ப்பாங்களா என்பது சந்தேகம்தான். அது மட்டும் இல்லை, ஓவியா சொல்லுது, உனக்கு எப்போவுமே பாடி கார்டு இருக்க மாட்டாங்க. அது சொல்கிறது உண்மைதான். ஒருவேளை காயத்ரி வெளியே போயிட்டா உனக்கு எவன் ஆதரவு கொடுப்பான்? நெஞ்ச வலி வந்தாலும் சரி, நீ அழுதாலும் சரி, ஓவியா தான் அந்த இடத்துக்கு வரணும். அது நீ புரிஞ்சுக்கிறல்ல. கண்டிப்பாக நீ என்னதான் நீ ஓவியாவுக்கு எதிராக துரோகங்கள் செஞ்சாலும் கண்டிப்பாக உனக்கு முதல் கை கொடுக்கறது ஓவியாவை மட்டும்தான் இருக்க முடியும். உன்னை நீ மாற்றிக்கிறலைன்னா நீ எலிமினேட் ஆறியோ இல்லை ஜெயிக்கிறியோ, ஆனால் அவனுடைய மதிப்பு ரொம்ப கீழே போயிடுச்சு. அதை ஒன்றால் நீ திருப்பி கொண்டுக்கறவே முடியாது. அந்த லெவலுக்கு நீ போயிட்ட. உன்னுடைய மதிப்பு உன்னுடைய கையில் தான், என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவியாவை ஜூலி இந்த மாதிரி பேசுகிறதுக்கான காரணம் என்னன்னு புரியல. ஏன்னா இந்த மாதிரி பேசிட்டா தன்னை ஒரு நல்லவனை நிரூபிச்சுக்கிற முடியுமா அப்படின்னு நினைக்கிறதா என்னன்னு எனக்கு புரியல. ஸோ ஓவியா பற்றி உங்கள் கமெண்ட்ஸும் ஜூலியை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் கேள்வி போடுங்க. நன்றி, வணக்கம்.